அதிகாரம் 117 படர்மெலிந்து இரங்கல். திருக்குறள் 1161. மறைப்பேன் மண் யானித்தோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும். பொருள்: இந்த காம நோயை, அதாவது காதல் துயரத்தை, பிறருக்கு தெரியாமல் எனக்குள்ளேயே மறைக்கத்தான் நினைக்கிறேன். ஆனால் மணற்பாங்கான இடத்தில் ஊற்று நீரை இறைக்க இறைக்க அது எப்படி மென்மேலும் சுரக்குமோ அதுபோல நான் மறைக்க முயல முயல இந்த துயரம் வெளிப்பட்டு மிகுகிறது. காதலை தன் மனதிற்குள்ளேயே பூட்டி வைக்க நினைக்கும் தலைவியின் முயற்சி தோல்வியடைந்து அது ஊற்றெடுத்து வெளியேறும் நிலை இது. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணனை பிரிந்த துயரத்தை மறைக்க முயலும் ராதை அது தன் கண்களின் வழியாகவும் செயல்களின் வழியாகவும் கசிந்து விடுவதை ஜெயதேவர் இவ்வாறு வர்ணிக்கிறார். கோபயே அஹம் மம மதன விகாரம் கிந்து ந ஷக்யதே யதா அந்தஹ ஸ்ரவண சலவத் பஹிஹி பிரகாஷதே மம துக்கம். விளக்கம்: என் காம விகாரத்தை மறைக்க பார்க்கிறேன், ஆனால் முடியவில்லை. நிலத்தடி நீர் எப்படி ஊற்றெடுத்து வெளியே வருகிறதோ அப்படியே என் துயரம் வெளிப்படுகிறது. வள்ளுவர் இங்கே ஊற்று நீர் போல மிகும் என்று சொல்வதையே ஜெயதேவரின் இந்த அந்தஹ ஸ்ரவண, அதாவது உள்ளிருக்கும் ஊற்று என்கிறார். காளிதாசரின் மாளவிகாக்னி மித்ரம். காதல் என்பது மறைக்க மறைக்க தானாகவே வெளிப்படும் ஒரு ரகசியம் என்பதை காளிதாசர் ஒரு நேர்த்தியான உவமையால் விளக்குகிறார். சம்ஸ்கிருதம் மபி ராகச் சிஹ்னம் அனயே ஜானந்தி கூபஜலவத் காமஹ யதாவத் உத்தரிதஹ ததா பூரியதே. விளக்கம்: மறைக்கப்பட்ட காதலின் அடையாளங்களை மற்றவர்கள் அறிந்துவிடுகிறார்கள். கிணற்று நீரைப் போல காதல் எவ்வளவுதான் இறைத்தாலும் அது மீண்டும் மீண்டும் நிறைந்துவிடும். வள்ளுவர் இங்கே இறைப்பார்க்கு மிகும் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த பூரியதே என்ற கருத்து வழிமொழிகிறது. சிருங்கார ரசம். குப்தி பங்க பாவம். சிருங்கார ரசத்தில் இது அவிஹித்தம் எனப்படும். அதாவது ஒரு உணர்வை அடக்க முயன்றும் அது அங்க அசைவுகளாலோ அல்லது பேச்சாலோ வெளிப்பட்டு விடுவது. அமருக சதடத்தின் ஒரு பாடல். உதடு மூடினாலும் கண்கள் பேசுகின்றன, உள்ளம் மறைத்தாலும் உடல் மெலிவு காட்டுகிறது. மறைக்க நினைத்த நீர் நிலம் பிளந்து வருவதைப் போல என் ரகசியம் இன்று ஊரம்பலமாகிவிட்டதே. விளக்கம்: மறைப்பேன் மண் என்பதிலுள்ள மண் என்பது ஒளி இசை. மறைக்க நினைத்தேன் ஆனால் முடியவில்லை என்ற ஆதங்கத்தை குறிக்கும். இறைப்பவர்க்கு என்பது இங்கே அந்த நோயை வெளிப்படுத்த முயல்பவர்களை அல்லது அந்த துயரத்தை சுமப்பவர்களை குறிக்கும். ஊற்று நீர் என்பது எடுக்க எடுக்க குறையாமல் வளர்வது. அதுபோல காதல் துயரம் ஒருபோதும் தீராது. மறைக்க முயலும்தோறும் அது இன்னும் தீவிரமாக வெளிப்படும் என்பது வள்ளுவரின் நுட்பமான அவதானிப்பு. திருக்குறள் 1162. கரத்தலும் மாற்றேனின் நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நாணு தரும். பொருள்: இந்த காம நோயை, அதாவது காதல் துயரத்தை யாருக்கும் தெரியாமல் மறைக்கவும் என்னால் முடியவில்லை. ஏனெனில் அது உடல் மெலிவால் வெளிப்படுகிறது. சரி, இந்த துயரத்தைச் செய்த காதலரிடமாவது போய் இதை சொல்லி முறையிடலாம் என்றால் அது ஒரு பெண்ணாகிய எனக்கு நாணத்தை தருகிறது. மறைக்கவும் முடியாமல் முறையிடவும் முடியாமல் தலைவி தவிக்கும் இக்கட்டான நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணனை பிரிந்த ராதை தன் வேதனையை தோழியிடம் சொல்லும்போது இதே போன்ற ஒரு தர்மசங்கடத்தை வெளிப்படுத்துகிறாள். ந லஜ்ஜயா வக்தும் ஷக்னோம் ந மௌனேன ஸ்தாத்தும் ஷக்னோம் மம அவஸ்தா அக்னி மத்தியே ஸ்தித மதுவத் ஜாயதே. விளக்கம்: நாணத்தினால் என் நிலையை சொல்லவும் முடியவில்லை, மௌனமாக இருக்கவும் முடியவில்லை. நெருப்பின் நடுவே வைக்கப்பட்ட தேனைப் போல என் நிலை உருகுகிறது. வள்ளுவர் இங்கே நாணு தரும் என்று சொல்வதை ஜெயதேவர் ந லஜ்ஜயா வக்தும் ந ஷக்னோம், நாணத்தால் சொல்ல முடியாது என்கிறார். காளிதாசரின் அபிஞான சாகுந்தலம். சகுந்தலை துஷ்யந்தன் மீது கொண்ட காதலை தன் தோழிகளிடம் சொல்லத் தயங்கும் அந்த தருணத்தை காளிதாசர் இவ்வாறு வர்ணிக்கிறார். ஹிருதயே திஷ்பதி காமஹ வாச்சஸ்து லஜ்ஜயா ருத்தாக பிரகாஷமானேன தேகேன ரகசியம் உத்தாரிதம். விளக்கம்: காமம் இதயத்தில் இருக்கிறது, ஆனால் சொற்களோ நாணத்தால் தடுக்கப்பட்டுள்ளன. லஜ்ஜயா ருத்தாக,
ஆனால் வெளிப்படையாக தெரியும் இந்த மெலிந்த உடலோ இரகசியத்தை வெளியேற்றிவிட்டது. வள்ளுவர் இங்கே கரத்தலும் ஆற்றேன் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த உடல் இரகசியத்தை காட்டிவிடும் என்ற கருத்து வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம் லஜ்ஜா நிர்வேத பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது உபய சங்கடம் எனப்படும், அதாவது சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிப்பது. அமருக சதகத்தின் ஒரு பாடல். மறைத்தால் உயிர் போகிறது, உரைத்தால் மானம் போகிறது, மௌனம் கொல்கிறது, வார்த்தை சுடுகிறது, பெண்ணாய் பிறந்ததற்கே இது பெரும் சோதனை என்றோ. விளக்கம். கரத்தல் என்றால் மறைத்தல், ஆற்றேன் என்றால் என்னால் இயலவில்லை, நோய் செய்தார்க்கு, தனக்கு இந்த துயரத்தை தந்த காதகருக்கு. ஒரு பெண் தன் காதலை தானே முன்வந்து சொல்வது அன்று நாணக்குறைவாக கருதப்பட்டது. ஆனால் சொல்லாவிட்டால் அந்த நோய் அவளை கொன்றுவிடும். இந்த இரண்டுக்கும் இடையே ஊசலாடும் தலைவியின் மனப்போராட்டத்தை வள்ளுவர் மிக நுட்பமாக வடித்துள்ளார். திருக்குறள் 1163. காமமு நானும் உயிர்காவா தூங்குமென்னோனா உடம்பின் நகத்து. பொருள். காமம் காதல் வேட்கை ஒரு பக்கமும், நாணம் பெண்மைக்கே உரிய அடக்கம் மறுபக்கமுமாக இருந்து இந்த இரண்டையும் தாங்க முடியாமல் வருந்தும் எனது உடம்பிற்குள் உயிர் ஒரு காவடி தண்டின் இருபுறமும் தொங்கும் சுமைகளைப் போல ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. காதலை வெளிப்படுத்த துடிக்கும் மனத்திற்கும் அதை தடுக்கும் நாணத்திற்கும் இடையே சிக்குண்டு தலைவி தவிக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதையின் தவிப்பு. கிருஷ்ணனிடம் ஓடி செல்ல துடிக்கும் ராதை தன் குலப்பெருமையும் நாணமும் தன்னை தடுப்பதாக தோழியிடம் கூறுகிறாள். ஏகதக மதனவிகாரக இதரதக குல மரியாதா மம ஜீவனம் தோலாயமானம் கஷ்டமிதம் பவதி. விளக்கம். ஒரு பக்கம் மன்மத விகாரம் காமம், மறுபக்கம் குல மரியாதா நாணம் அல்லது ஒழுக்கம். என் ஜீவன் ஒரு ஊஞ்சலைப் போல தோலாயமானம் இங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்படுகிறது. இது பெரும் துயரம். வள்ளுவர் இங்கே தூங்கும் என்று சொல்வதை ஜெயதேவர் தோலாயமானம் என்கிறார். காளிதாசரின் குமார சம்பவம். சிவபெருமான் முன்னிலையில் பார்வதி நின்றபோது அவள் காதல் வயப்பட்டிருந்தாலும் நாணத்தால் தலைகுனிந்து நின்ற அந்த தருணத்தை காளிதாசர் ஒரு காவடி போல வர்ணிக்கிறார். ராகேன ஆக்ருஷ்டா லஜ்ஜயா பிரதிபுருத்தா சாஸ்திதா உபய சங்கடே துலாம் ஆருடா இவ. விளக்கம். அன்பினால் இழுக்கப்பட்டாள், நாணத்தினால் பின்வாங்கினாள். அவள் ஒரு தராசு தட்டில் ஏறியதைப் போல இரண்டுக்கும் இடையே நின்றாள். வள்ளுவர் இங்கே உயிரை தண்டாகக் கொண்டு தூங்கும் சுமைகள் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த தராசு உருவகம் வழிமொழிகிறது. சிருங்கார ரசம் தோலா அவஸ்தா பாவம். சிருங்கார ரசத்தில் இது சந்தேக தோலா எனப்படும், அதாவது எதை செய்வது என்ற முடிவெடுக்க முடியாமல் மனம் ஊசலாடும் நிலை. அமருக சதகத்தின் ஒரு பாடல். காமம் இழுக்கிறது காடலன் பக்கம், நாணம் இழுக்கிறது நாற்புறம் பார்த்து, இரண்டுக்கும் நடுவே இற்றுவிழும் நூலாய் பெண்ணின் உயிர் மட்டும் பெரும்பாடுபடுதே. விளக்கம். நோனா உடம்பு என்றால் துன்பத்தை பொறுக்க முடியாத உடல். காவா என்பது காவடி தண்டு. ஒரு காவடி தண்டின் ஒரு பக்கம் காமமும் மறுபக்கம் நாணமும் தொங்க அவற்றை சமன் செய்ய முடியாமல் தலைவியின் உயிர் தவிக்கிறது. காமம் மிகுந்தால் நாணம் அழியும், நாணம் மிகுந்தால் காமத்துயரால் உயிரழியும். இந்த சமநிலை குலையும் போது ஏற்படும் வேதனையை வள்ளுவர் இங்கே மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். திருக்குறள் 1164. காமக் கடல் மண்ணும் உண்டே, அது நீந்தும் ஏமப் புனை மண்ணுமில். பொருள். காமம், அதாவது காதல் துயரம் என்பது ஒரு பெரிய கடல் போல விரிந்து நிற்கிறது. ஆனால் அந்த கடலை கடந்து செல்வதற்கு தேவையான பாதுகாப்பு தரும் தோணி, அதாவது புனை மட்டும் என்னிடம் இல்லை என்று எல்லையற்ற துயரத்தில் மூழ்கியிருக்கும் தலைவி அதிலிருந்து தப்பிக்க வழியின்றி தவிக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணனை பிரிந்த ராதை தன் துயரத்தை ஒரு கரைகணாத கடலாக வர்ணிப்பதை ஜெயதேவர் இவ்வாறு கூறுகிறார். அனந்த மோக சாகரே மக்னா அஹம் மாதவா ந வித்யதே மே தாரிணி நௌகா த்வமேவ மே சரணம். விளக்கம். மாதவனே, எல்லையற்ற இந்த மோகக் கடலில் நான் மூழ்கிவிட்டேன்.
என்னை தாங்கக்கூடிய தோணி என்னிடமில்லை, நீயே என் தஞ்சம். வள்ளுவர் இங்கே ஏமப்புனை என்று சொல்வதையே ஜெயதேவர் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. காளிதாசரின் விக்ரம் ஊர்வசியம். தலைவன் புரூரவா காதலியின் பிரிவை ஒரு பெரும் கடலாகவும் அவளது நினைவுகளை அலைகளாகவும் உருவகிக்கிறார். காம சமுத்திரஹ அதீவ கபீரம் துக்க தரங்கைஹி ஆகுலம் த்யரிய புனை அபாவே மம ஜீவனம் மஜ்ஜதி. விளக்கம். காமக்கடல் மிக ஆழமானது. துயர அலைகளால் அலைக்கழிக்கப்படுவது. அதை கடக்கும் தைரியம் என்னும் புனை இல்லாததால் என் ஜீவன் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. வள்ளுவர் இங்கே கடல் மண்ணும் உண்டே என்று கடலின் இருப்பைச் சொல்வதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம். சாகர உபமான பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது வியசன சாகரம் எனப்படும், அதாவது மீள முடியாத துயரக் கடலில் விழுந்த நிலை. அமருக சதகத்தின் ஒரு பாடல். கரையே தெரியாத கடல் இது, என் காமம் என்னும் நீரே இதில் நிறைந்தது. துடுப்புமில்லை, தோணியுமில்லை, காதலன் வரவில்லையெனில் சுழல் என்னை விழுங்குமே. விளக்கம். மன்னும் என்பது இங்கே உறுதிப் பொருளில் வந்தது. ஏமம் என்றால் பாதுகாப்பு, புனை என்றால் தெப்பம் அல்லது தோணி. காதலர் அருகில் இருந்தால் அவர் ஒரு தோணி போல தலைவியை துயரக் கடலிலிருந்து காப்பார். அவர் இல்லாதபோது கடல் மட்டுமே மிஞ்சுகிறது. அதை கடக்கும் வழி மறைந்து விடுகிறது. ஒரு பெண் தன் தனிமையில் உணரும் இயலாமையை வள்ளுவர் இந்த கடல் உருவகத்தின் மூலம் மிக வலிமையாக பதிவு செய்துள்ளார். திருக்குறள் 1165. துப்பின் எவனாவர் மற்கொரு உயர்வரவு நட்பினுளாற்றுப்பவர். பொருள். அன்பு பாராட்டி நட்பு உடையவராக இருக்கும்போதே பிரிவின் மூலம் இத்தகைய துன்பத்தை தரும் காதலர் ஒருவேளை நமக்கு பகைவராக துப்பு மாறினால் இன்னும் என்னென்ன கொடுமைகளைச் செய்வாரோ. மிக நெருங்கிய காதலர் செய்யும் பிரிவே இவ்வளவு பெரிய துயரத்தை தரும்போது அவர் பகைவராக இருந்தால் நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கும் என தலைவி வியக்கும் அல்லது எள்ளும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணனின் மென்மையான செயல்களே பிரிவில் தன்னை வதைப்பதைக் கண்டு அவன் தன்மீது சினம் கொண்டால் என்னவாகும் என ராதை கலங்குகிறாள். யஸ்ய ஸ்மிதம் அபி மம விப்ரலம்பே விஷம் இவ பவதி சஹ யதி கோபம் கரோதி தர்ஹி மம பிராணாக குத்ர திஷ்டந்தி. விளக்கம். யாருடைய புன்னகை கூட என் பிரிவின்போது விஷத்தைப் போலச் சுடுகிறதோ அவர் ஒருவேளை கோபம் கொண்டால் என் உயிர் எங்கே நிற்கும். வள்ளுவர் இங்கே துப்பின் எவன் ஆவர் என்று பகை கொண்டால் என்ன ஆவாரோ என்று வினவுவதையே ஜெயதேவர் கோபம் கரோதி என்கிறார். காளிதாசரின் மாளவிகாக்னிமித்ரம். காதலன் செய்யும் அன்பு வழி துன்பம் பகைவன் செய்யும் துன்பத்தை விட கொடியது என்பதை காளிதாசர் விளக்குகிறார். மித்ர ரூபேன யஹ துக்கம் ததாதி சஹ அதீவ பயங்கரஹ ஷத்ருத்வேது கிம் விகாரவத் வியவஹரதி இதி ந ஜானே. விளக்கம். நண்பனைப் போல இருந்து துயரம் தருபவர் மிகவும் பயங்கரமானவர். அவர் பகைமை கொண்டால் இன்னும் என்னென்ன விபரீதங்களைச் செய்வாரோ நான் அறியேன். வள்ளுவர் இங்கே நட்பின் உளாற்றுப்பவர் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம். மித்ர வைரிபாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது விப்ரலம்ப விலாசம் எனப்படும். காதலன் தரும் பிரிவை துன்பமாக பார்க்காமல் அவரது இயல்பின் முரணாக பார்க்கும் நிலை. அமுருக சதகத்தின் ஒரு பாடல். அணைத்த கைகளே அனலாகச் சுடுகிறது, அன்பு மொழிகளே அம்பாக தைக்கிறது. நண்பரே இவ்வளவு நரகத்தை காட்டினால் பகைவராயின் அவர் பாவம் என்ன செய்வாரோ. விளக்கம். துப்பு என்றால் வலிமை அல்லது பகைமை என்று பொருள். ஆற்றுப்பவர் என்றால் இங்கே துன்பத்தைச் செய்பவர். காதலன் வேண்டுமென்றே துன்பம் செய்யவில்லை என்றாலும் அவரது பிரிவு என்ற செயல் தலைவிக்கு துன்பத்தை தருகிறது. நட்பு முறையிலேயே இவ்வளவு பெரிய துயர் வரவு இருக்குமானால் பகைமையின் விளைவு கற்பனைக்கும் எட்டாதது என்பது தலைவியின் கூற்று. திருக்குறள் 1166. இன்பம் கடன்மற்றுக் காமம் மதடுங்கால் துன்பம் அதனின் பெரிது. பொருள். காமம் அதாவது காதல் கூடியிருக்கும்போது தரும் இன்பமானது கடல் போன்றதுதான். ஆனால் அதே காமம் பிரிவினால் வருத்தம்போது அதாவது அடுங்கால் தரும் துன்பமானது அந்தக் கடல் போன்ற இன்பத்தை விடவும் மிகப் பெரியது.
இன்பத்தை விட அதன் மறுபக்கமான துன்பத்தின் ஆழம் அதிகமென தலைவி உணரும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம், அதாவது அஷ்டபதி. ராதையின் புலம்பல். கிருஷ்ணனுடன் இருந்த நாட்களின் இன்பத்தை விட இன்று அவன் இல்லாத ஒரு கணத்தின் துன்பம் உலகையே விழுங்குவது போல் இருப்பதாக ராதை கூறுகிறாள். சுகம் சாகர சமானம் மம கிருஷ்ண சங்கமே கிந்து விரக வேதனா தஸ்மாதபி விஷாலதரா. விளக்கம். கிருஷ்ணனுடன் இருந்த இன்பம் கடல் போன்றது, அதாவது சாகர சமானம். ஆனால் இந்த விரக வேதனையோ அதைவிடவும் விசாலமானது, தஸ்மாதபி விஷாலதரா. வள்ளுவர் இங்கே அதனின் பெரிது, அதாவது கடலைவிட பெரியது என்று சொல்வதையே ஜெயதேவர் தஸ்மாதபி விஷாலதரா என்கிறார். காளிதாசரின் விக்ரமோர்வசியம். தலைவன் புரூரவா, இன்பத்தின் நினைவுகள் இப்போது துன்பத்தின் சுமையை தூக்க முடியாமல் செய்வதை ஒரு தத்துவமாக விளக்குகிறார். அனந்தம் சுகம் பூர்வம் அனந்ததரம் துக்கம் இதானீம் சாகரஸ்ய சீமா அஸ்தி விரக துக்கஸ்ய அந்தஹ நாஸ்தி. விளக்கம். முன்பு இருந்த இன்பம் எல்லையற்றது, இப்போது இருக்கும் துன்பமோ அதைவிடவும் எல்லையற்றது. கடலுக்கு கூட எல்லை உண்டு, ஆனால் பிரிவின் துன்பத்திற்கு முடிவே இல்லை. வள்ளுவர் இங்கே இன்பம் கடல் என்று எல்லை குறித்ததையும் துன்பத்தை பெரிது என்று எல்லை கடந்ததாக கூறுவதையும் காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசத்தில் இது துக்க அதிசயம் எனப்படும், அதாவது நேர்மறையான உணர்வை விட எதிர்மறையான உணர்வு அதிக அழுத்தம் தருவது. அமருக சதகத்தின் ஒரு பாடல். 1000 நிலவுகள் தந்த ஒளி ஒரு புறம், ஒற்றை இருள் தந்த வலி மறுபுறம். கடல் நீர் இனிப்பதாகத் தெரிந்தாலும் அதன் ஆழத்தில் உள்ள உப்பு, துன்பம் அதனினும் அதிகமன்றோ. விளக்கம். அடுங்கால் என்றால் வருத்தம்போது அல்லது துன்புறுத்தும்போது என்று பொருள். வள்ளுவர் இங்கே ஒரு கணித அல்லது அளவையியல் முரணை பயன்படுத்துகிறார். இன்பத்திற்கே உவமையாக சொல்லப்படும் கடல் என்பது மிகப்பெரிய அளவு. ஆனால் துன்பத்தை சொல்லும்போது அந்த கடலே சிறியதாக தெரியும் அளவிற்கு துன்பம் பெரியது என்கிறார். பெற்ற இன்பத்தை விட இழந்த இன்பத்தால் வரும் வதை பெரியது என்பது இதன் சாரமாகும். திருக்குறள் 1167. காமக் கடும்புனனின் நீந்தி கரைகாணேன் யாமத்தும் யானேயுளேன். பொருள். காமம் என்னும் வேகமான நீரோட்டத்தை நீந்தி கடக்க முயல்கிறேன், ஆனால் அதன் கரையை காண முடியவில்லை. இந்த நள்ளிரவிலும் யாமத்தும் ஊரே உறங்கிக் கிடக்க துணையின்றி தனியே வருந்திக் கொண்டு நானொருத்தி மட்டுமே விழித்திருக்கிறேன். உலகமே உறங்கும் யாமத்தில் அடங்காத காதல் வெள்ளத்தில் சிக்கித் தவிக்கும் தலைவியின் தனிமை நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம், அஷ்டபதி. ராதையின் நள்ளிரவு தவிப்பு. கிருஷ்ணனை பிரிந்த ராதை நிலவொளியும் தென்றலும் கூட தன்னைச் சுட நள்ளிரவில் தன் துயரத்தை ஒரு வெள்ளமாக வர்ணிக்கிறாள். நிசி நிசி ஜாகரமித த்வத் பாவ வெள்ளே மக்னா சர்வலோக்காக சுப்தாக அகமேவ துக்க சாட்சினி. விளக்கம். இரவு தோறும் உன் நினைவலைகளில் மூழ்கி விழித்திருக்கிறேன். உலகமே உறங்கிவிட்டது. நான் ஒருத்தி மட்டுமே என் துயரத்திற்கு சாட்சியாக விழித்திருக்கிறேன். வள்ளுவர் இங்கே யாமத்தும் யானேயுளேன் என்று சொல்வதையே ஜெயதேவர் அகமேவ துக்க சாட்சினி என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். யக்ஷன் தன் காதலியின் நிலையை மேகத்திடம் விவரிக்கும்போது அவளது உறக்கமில்லாத இரவுகளை ஒரு பெரும் காட்டாற்றோடு ஒப்பிடுகிறான். நித்ரா அபாவே காமநதி அதீவ துஸ்தரா யாமத்ரயே அப்பி ஜாகரணம் ஏகாகினி தமசி. விளக்கம். உறக்கமில்லாதபோது காமநதி கடக்க முடியாததாகிறது. 3 யாமங்களிலும், அதாவது இரவு முழுவதும் அந்த இருட்டில் அவள் ஒருத்தி மட்டுமே விழித்திருக்கிறாள். வள்ளுவர் இங்கே கடும்புனல் நீந்தி கரைகாணேன் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த துஸ்தரா என்ற கருத்து வழிமொழிகிறது. ஷிங்கார ரசம். ஜாகரண அவஸ்தை பாவம். ஷிங்கார ரசத்தில் இது ஜாகரணம் எனப்படும் மதனதசை. மற்றவர்கள் உறங்கும்போது காதலர்கள் மட்டும் நினைவுகளோடு போராடுவதை அமுரக சதகத்தின் ஒரு பாடல் இவ்வாறு கூறுகிறது. ஊர் உறங்கியது, உற்றார் உறங்கினார், காற்று கூட ஓசையின்றி கிடக்கிறது. என் காம வெள்ளம் மட்டும் கரைபுரண்டு ஓட உயிர் எனும் படகில் நான் மட்டும் துடிக்கிறேன். விளக்கம்.
கடும்புனல் என்றால் வேகமான நீரோட்டம் அல்லது வெள்ளம். யாமம் என்பது நள்ளிரவு. உலகமே உறக்கத்தில் ஆழ்ந்துவிட்ட ஒரு நேரத்தில் ஒருத்தி மட்டும் விழித்திருப்பது அவளது துயரத்தின் கனத்தை உணர்த்துகிறது. சுற்றிலும் துணைக்கு யாருமில்லாத அந்த ஏகாந்தமான நேரத்தில் காமமாகிய வெள்ளம் அவளை அடித்துச் செல்கிறது. ஆனால் அவளால் அதன் கரையை, அதாவது துயரம் முடிவடையும் இடத்தை காண முடியவில்லை. திருக்குறள் 1168. மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அளித்திரா என் அல்லது இல்லை துணை. பொருள்: இந்த இரவானது உலகில் நிலைபெற்றுள்ள உயிர்களை எல்லாம் உறங்கச் செய்துவிட்டது. இப்போது இந்த நள்ளிரவில் என்னைத் தவிர வேறு துணையின்றி இந்த இராக்காலம் மட்டும் தனியே எஞ்சி நிற்கிறது. எனவே எனக்கும் இந்த இரவுக்கும் ஒருவரை ஒருவர் தவிர வேறு துணையில்லை. உலகமே உறங்கிய பின் தலைவியும் நள்ளிரவு நேரமும் மட்டுமே விழித்திருந்து ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கும் ஏகாந்த நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. ராதையின் தனிமை. கிருஷ்ணனை பிரிந்த ராதை இரவை ஒரு தோழியாக பார்ப்பதை ஜெயதேவர் இவ்வாறு வர்ணிக்கிறார். நிசி நிசி ஜாகரதி மம துக்க சகி இவ ரஜனி சர்வ சுப்தே ஜகதி ஆவாம் ஏவ அவசிஷ்டௌ. விளக்கம்: இரவுதோறும் என் துயரத்திற்கு தோழியைப் போல இந்த இரவு விழித்திருக்கிறது. உலகம் முழுவதும் உறங்கிய நிலையில் நாங்கள் இருவர் மட்டுமே எஞ்சியிருக்கிறோம். வள்ளுவர் இங்கே என் அல்லது இல்லை துணை என்று சொல்வதை ஜெயதேவர் ஆவாம் ஏவ அவசிஷ்டௌ, நாங்கள் இருவர் மட்டுமே மிச்சம் என்கிறார். காளிதாசரின் விக்ரமோர்வசீயம். தலைவன் புரூரவா நள்ளிரவின் அமைதியை தன் துயரத்தோடு ஒப்பிடும்போது இரவை ஒரு ஜீவனுள்ள பொருளாக வர்ணிக்கிறார். நிஸ்பப்த ரஜனி மம வேதனாயாக ஏகாகினி சாக்ஷினி யதா லோகஹ நித்ராயாம் மக்னஹ ததா இரா மம சம்பந்தஹ வர்த்ததே. விளக்கம்: சத்தமில்லாத இந்த இரவு என் வேதனைக்கு ஒரு தனி சாட்சியாக இருக்கிறது. உலகம் உறக்கத்தில் மூழ்கியுள்ள போது இந்த இரவுக்கும் எனக்குமான பந்தம் வளர்கிறது. வள்ளுவர் இங்கே அளித்து இரா, அதாவது இரக்கமில்லாத அல்லது கருணை மிகுந்த இரவு என்ற இரு பொருள்படும் நிலையில் குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம் ஏகாந்த சாட்சி பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது தம அனுபவம் எனப்படும். இருளும் தனிமையும் ஒன்றிப்போகும் நிலை. அமருக சதகத்தின் ஒரு பாடல். உயிர்களை உறங்க வைத்து தாலாட்டியது இரவு, ஆனால் என்னை தூங்க வைக்க அதற்கு தெரியவில்லை. விழித்திருக்கும் எனக்கு விழித்திருக்கும் இரவுதான் துணை. நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லிக் கொள்கிறோம். விளக்கம்: மண் உயிர் நிலை பெற்ற உயிர்கள். துயிற்றி உறங்கச் செய்து. அளித்து என்பது இங்கே மிகவும் அல்லது இரக்கப்பட்டு என்ற பொருளில் கையாளப்பட்டுள்ளது. உலகம் முழுவதையும் உறங்க வைத்த இரவு தரைவியையும் உறங்க வைக்க முயன்று போற்று போனதோ அல்லது அவளது துயரத்தை பகிர்ந்து கொள்ள அவளோடு விழித்திருக்கிறதோ என்று தோன்றும்படி வள்ளுவர் பாடியுள்ளார். துயரம் மிகுந்தவர்களுக்கு தனிமை ஒரு பாரம். ஆனால் அதே தனிமையில் விழித்திருக்கும் இயற்கையின் கூறுகள் இரவு போன்றவை ஒரு விசித்திரமான துணையாக அமைகின்றன. திருக்குறள் 1169. கொடியார் கொடுமையிற்ற தாங்கொடிய இன்னான் நெடிய கழியும் இரா. பொருள்: என்னைத் தனியே விட்டுப் பிரிந்து சென்ற என் காதலரின் கொடுமையை விட இப்போது எனக்கு மிக நீண்டதாக தோன்றி மெல்ல கழிகின்ற இந்த இரவு நேரமே இரா மிகவும் கொடுமையானது. பிரிந்த காதலனை விட அந்த காதலனின் நினைவுகளோடு போராட வைக்கும் நீண்ட இரவு அதிக வதை தருவதாக தலைவி வருந்தும் நிலை. ஜெயதேவரின் கீதகோவிந்தம் அஷ்டபதி. ராதையின் இரவு தவிப்பு. கிருஷ்ணனை பிரிந்த ஒரு கணம் ராதைக்கு ஒரு யுகமாக தெரிவதை ஜெயதேவர் காலத்தின் கொடுமையாக வர்ணிக்கிறார். க்ஷணமப்பி விரஹே யுகாயதே ரஜனி ந கச்சதி ஹே மாதவ த்வத் பிராத வச்சனேப்யஹ அப்பி ஏஷா நிசா அதீவ நிஷ்டுரா. விளக்கம்: மாதவனே, உன்னை பிரிந்த ஒரு கணம் யுகமாகிறது. இந்த இரவு முடியவே மாட்டேன்கிறது.
உனது பிரிவின் சொற்களை விட இந்த இரவு நிசா மிகவும் இரக்கமற்றதாக இருக்கிறது. வள்ளுவர் இங்கே கொடியார் கொடுமையின் தாம் கொடிய என்று சொல்வதையே ஜெயதேவர் அபராத வச்சனேபியக அபி நிஷ்டுரா என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். யக்ஷன் தன் காதலியின் நிலையை மேகத்திடம் விவரிக்கும்போது அவளுக்கு இரவு எப்படி ஒரு மலையைப் போல பாரமாக தோன்றும் என்பதை விளக்குகிறார். நிசி நிசி வர்த்ததே காலஹ ந கச்சதி க்ஷணமபி பிரிய வியோகாத் அபி அதி கஷ்டம் தீர்க்க ரஜனி யாபனம். விளக்கம். இரவில் காலம் வளர்ந்து கொண்டே போகிறது, ஒரு கணம் கூட நகர்வதில்லை. காதலன் பிரிவை விட இந்த நீண்ட இரவை கழிப்பது அதிக கஷ்டமானது. வள்ளுவர் இங்கே நெடிய கழியும் இரா என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த தீர்க்க ரஜனி என்ற கருத்து வழிமொழிகிறது. சிருங்கார ரசம், கால விளம்பிய பாவம். சிருங்கார ரசத்தில் இது கால வைரி எனப்படும். அதாவது மகிழ்ச்சியின்போது மிக வேகமாக ஓடும் காலம், துயரத்தின்போது பகைவனைப் போல மிக மெதுவாக நகரும் நிலை. அமருக சதகத்தின் ஒரு பாடல். அவர் அருகில் இருந்தபோது இரவு வினாடியானது. அவர் அகன்று சென்றபோது யுகமானது. அவர் தந்த காயத்தை விட இந்த அடங்காத இரவு தரும் வதையே பெரிது. விளக்கம். கொடியார் என்பது இங்கே பிரிந்து சென்ற காதலனை குறிக்கும். நெடிய என்பது காலத்தின் நீட்சியை குறிக்கும். இன்பமாக இருக்கும்போது இரவு போனதே தெரியவில்லை என்பார்கள். ஆனால் பிரிவில் இருக்கும்போது ஒவ்வொரு வினாடியும் ஒரு பாரமாக தெரியும். காதலன் செய்த கொடுமை ஒருமுறை நிகழ்ந்தது. ஆனால் இந்த இரவு தரும் கொடுமையோ ஒவ்வொரு வினாடியும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பதால் இரவு அதனினும் கொடியது எனப்படுகிறது. திருக்குறள். திருக்குறள் 1170. உள்ளம் போன்றுள் வழிச் செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தல மன்னோவின் கண். பொருள். என் உள்ளம் நினைவு செல்வதைப் போலவே என் கண்களும் காதலர் இருக்கும் இடத்திற்கே நீரில் செல்ல முடியுமானால் அவை இங்கேயே இருந்துகொண்டு கண்ணீர் வெள்ளத்தில் நீந்தி வருந்த வேண்டிய அவசியம் இருக்காதே. நினைவால் மட்டுமே காதலனை அடைய முடிவதையும் நேரில் காண முடியாமல் கண்கள் கண்ணீரில் மூழ்குவதையும் எண்ணி தலைவி வருந்தும் நிலை. ஜெயதேவரின் கீதகோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணனை நினைத்த மாத்திரத்தில் மனம் அவனிடம் சென்றுவிடுகிறது. ஆனால் கண்கள் மட்டும் இங்கேயே இருந்து அழுது கொண்டிருப்பதை ராதை இவ்வாறு கூறுகிறாள். மனஹ தூ த்வதந்திகே யாதி க்ஷணே க்ஷணே மாதவ கிந்து நேத்ரே அஸ்ருதாராயாம் மக்னே ந கதௌ சக்னுமஹ. விளக்கம். மாதவனே, என் மனம் ஒவ்வொரு கணமும் உன்னிடம் வந்துவிடுகிறது. ஆனால் என் கண்களோ கண்ணீர் தாரையில் மூழ்கிவிட்டன. உன்னை பார்க்க அவைகளால் வர முடியவில்லையே. வள்ளுவர் இங்கே உள்ளம் போன்றுள் வழிச் செல்கிற்பின் என்று சொல்வதையே ஜெயதேவர் மனஹ த்வதந்திகே யாதி என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். யக்ஷன் தன் காதலியின் நிலையை வர்ணிக்கும்போது அவளது பார்வை பிரிவின் தடையால் நீர்மயமாகி அங்கேயே தங்கிவிடுவதை சொல்கிறார். சங்கல்பேன கச்சதி ஹிருதயம் ந தூ திருஷ்டிஹி பாஷ்ப வெள்ளே நிமக்னே ந பஸ்யதி மார்க்கம். விளக்கம். எண்ணங்களால் இதயம் உன்னிடம் செல்கிறது, ஆனால் பார்வை வரவில்லை. அது கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் உன்னிடம் வருவதற்கான வழியையே அது காணவில்லை. வள்ளுவர் இங்கே வெள்ள நீர் நீந்தல என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த பாஷ்ப வெள்ளம் என்ற கருத்து வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம். மனோராஜ்ய அவஸ்தாபாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது சங்கல்ப சங்கமம் எனப்படும். அதாவது நினைவால் கூடுதலும் உடலால் அதாவது கண்ணால் பிரிந்திருப்பதும். அமருக சதகத்தின் ஒரு பாடல். மனமோ அவரிடம் தஞ்சம் புகுந்தது, கண்ணோ இங்கேயே குளம் கட்டுகிறது. நினைவு போல கண்ணுக்கும் சிறகிருந்தால் கண்ணீர் என்று சொல்லே இல்லாது போகுமே. விளக்கம். உள்வழி என்றால் காதலர் இருக்கும் இடம். செல்கிற்பின் என்றால் செல்ல முடிந்தால். மண்ணோ என்பது இங்கே ஒரு ஏக்கத்தின் வெளிப்பாடு. மனம் நினைத்த மாத்திரத்தில் காதலரை சென்றடைந்து விடுகிறது. ஆனால் கண்கள் மட்டும் இங்கே கண்ணீர் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. கண்களும் மனதைப் போல செல்ல முடிந்தால் இந்த கண்ணீர் வெள்ளத்தில் நீந்த வேண்டிய துயரம் இருக்காது என்பது வள்ளுவரின் மிக நுட்பமான கற்பனை. படர்மெலிந்திரங்கள். ஆத்மாவின் உருக்கமும் தூய்மையும். இந்த அதிகாரத்தில் பிரிவின் துயரால் தலைவியின் உடல் மெலிந்து போவதை பற்றி வள்ளுவர் பாடுகிறார். இது வெறும் உடல் சார்ந்த மாற்றமல்ல. ஒரு பக்தன் இறைவனுக்காக தன் அகங்காரத்தையும் உடல் உணர்வையும் கரைத்து உருகுவதை குறிக்கிறது. 1. காமம் எனும் பெருங்கடல். காமம் எனும் கடலை நீந்தி கடக்க நினைக்கிறேன். ஆனால் அதற்கான தோழி தலைவன் என்னிடம் இல்லை.
ஆன்மீகப் பொருள் சம்சார சாகரம் அல்லது ஆசை கடலை தாண்ட தலைவன் எனும் பகவானின் அருள் தேவை. இறைவனிடமிருந்து எந்த நம்பிக்கையும் வராத நிலையில் ஆத்மா தத்தளிக்கிறது. இது பக்தியின் விரகம் எனும் ஆழமான நிலை. 2. நாணம் என்னும் வேலி உடைதல். காமம் எனும் பகைவன் என் நாணத்தை உடைத்து தள்ளிவிட்டு ஊரறிய என்னை வருத்துகிறான். ஆன்மீகப் பொருள் நான் என்ற அகங்காரமும் நாணமும் ஆன்மீக பயணத்தில் சில சமயம் தடையாகலாம். தலைவியின் வேதனை தாங்க முடியாமல் உடல் மெலியும்போது அவளது நாணம் தானாகவே போகிறது. இது அகங்காரத்தை அழித்து இறைநிலையை நோக்கி தகுதி பெறும் ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பு. 3. உறக்கமில்லா தவம். தலைவரை பிரிந்த துயரால் என் கண்கள் உறக்கத்தை மறந்துவிட்டன. நள்ளிரவிலும் நான் மட்டுமே விழித்திருக்கிறேன். ஆன்மீகப் பொருள் தூக்கமில்லாமலும் நரக வேதனையை அனுபவித்தும் தலைவி தவிப்பது ஒரு யோகியின் விழிப்புணர்வு நிலைக்கு சமமானது. மனம் முழுவதும் தலைவன் நினைப்பிலேயே இருப்பதால் அவளால் உலகியல் உறக்கத்தில் ஆழ்ந்துவிட முடியவில்லை. 4. கர்ம வினையும் பகவானின் மௌனமும். தலைவன் பிரிந்துவிட்டதால் தலைவி மிகுந்த துயரத்திற்கு உள்ளாகிறாள். ஆனால் அவள் இதை அனுபவிக்க வேண்டும் என்று பகவான் விரும்புகிறார். ஆன்மீகப் பொருள் அப்போதுதான் அவளுடைய கர்ம வினைகள் நீங்கும். உண்மையை முதலிலேயே சொன்னால் அவள் வேதனைப்பட மாட்டாள். ஆனால் கர்மவினை நீங்காது என்பதாலேயே அவர் சற்று காலம் மறைவாகுகிறார். முடிவுரை. படர்மெலிந்திரங்கள் என்பது சிற்றின்பத்தை போற்றும் பகுதி அல்ல. இது ஆத்மா தன் உடல் உணர்வை துறந்து இறைவனுக்காக உருகி பக்குவப்படும் ஒரு தியான நிலை. இந்த தவிப்புகள் ஒரு யோகியின் தவத்திற்கு சமமானவை. ஒரு தலைவி தலைவனுக்காக காத்திருப்பது என்பது ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவுக்காக ஏங்கும் தவம் போன்றது.